Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு நாம ப்ரிப்போசிஷன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். அதுவும் காமனா ஜென்ரலா நம்ம அடிக்கடி பேசக்கூடிய சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய எரர் ப்ரிப்போசிஷன் எரர்ஸை டார்கெட் பண்ண போறோம். பாருங்க, he entered into the room. He entered into the room. He is entering into the room. இப்படி எல்லாம் பேசுவோம் இல்லையா? ஸோ இப்போ என்டர் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நம்ம இன்டு அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். யோசிங்க, என்டரோட மீனிங் என்ன? என்டரோட மீனிங் என்ன? உள்ளே நுழைதல் அப்படிங்கிற ஒரு வெர்பு இல்லையா? இன்டு அப்படின்ற இந்த ப்ரிப்போசிஷனோட மீனிங் என்ன? உள்ளே அப்படின்னு அர்த்தமா? அப்படிதானே? ஸோ அப்போ நீங்க என்டரையும் இன்டுவையும் சேர்ந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கிலீஷ்ல இது ரிடண்டன்ட். ஓகே, என்டர் இன்டு அப்படின்னு நம்ம எழுதுற அந்த இன்டு இங்க வந்து எக்ஸ்ட்ரா. அப்ப இந்த சென்டென்ஸ் நாம he entered the room, he entered the room, he is entering the room அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க enter யூஸ் பண்ணும்போது into சேர்த்து யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா என்டருங்கிற ஒரு வெர்புக்கு அடுத்து கண்டிப்பா என்ன வரணும்? ஆப்ஜெக்ட் தான் வரணும். சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ அப்போ என்டர்ன்ற வெர்புக்கு அப்புறமா நம்ம என்னதான் செய்யணும்? ஒரு ஆப்ஜெக்டை தான் அங்க ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, she entered the house quietly. She entered the house quietly. Okay, அவங்க என்ன செஞ்சாங்க? அமைதியா நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்றோம். she entered into the house quietlyன்னு சொன்னா அது redundant, தப்பு. ஓகே, அடுத்து பாருங்க, I entered the room and found that everyone had left. I entered the room and found that everyone had left. அப்ப இங்க I entered the room தான் சொல்றேன், into சொல்லக்கூடாது. அடுத்து he entered the wrong password. He entered the wrong password. ஓகேவா? என்டர் அப்படின்றது என்ன? வெர்பு. அதை தொடர்ந்து ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? தவறான பாஸ்வேர்டு அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகே, என்டர்டு த ராங் பாஸ்வேர்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்டரையும் இன்டுவையும் இனிமே என்ன செய்யக்கூடாது? சேர்த்து சொல்லக்கூடாது. அடுத்து பார்க்கலாம். she discussed about the topic. நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வேர்டை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். she discussed about the topic. அப்போ டிஸ்கஸையும் அபவுட்டையும் நம்ம சேர்த்து சொல்றோம். அபவுட் இஸ் அ ப்ரிப்போசிஷன், டிஸ்கஸ்ங்கிறது வேர்பு இல்லையா? ஒன்றை பத்தி விவாதித்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப டிஸ்கஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? டு டாக் அபவுட் சம்திங். எதையோ பண்ண பத்தி விவாதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அபவுட்னா என்ன அர்த்தம்? அதை பத்தி, அபவுட் அதை பற்றி. அப்ப டிஸ்கஸ்னா என்ன? அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு. அந்த முழுமையா அந்த டு டாக் அபவுட் சம்திங் அப்படிங்கிறது கூட மீனிங் தான் டிஸ்கஸ். அதுலேயே அந்த அபவுட் எல்லாமே என்ன செஞ்சிடும்? இன்பில்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால நீங்க டிஸ்கஸையும் அபவுட்டையும் சேர்த்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. என்ன சொல்லலாம்? we needed to discuss our project. she discussed the topic அப்படின்னு தான் சொல்லணும். about சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா டிஸ்கஸ்ன்றதோட மீனிங் என்ன? டு டாக் அபவுட் சம்திங். டு டாக் அபவுட் சம்திங் அதுலயே என்ன இருக்கு? அபவுட் வந்துடும். ஓகே, ஸோ அகைன் நம்ம மறுபடியும் அபவுட் போட வேண்டிய அவசியம் இல்லை. we needed to discuss our project. இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்ப நீங்க அபவுட் எப்ப யூஸ் பண்ணலாம்னா பாருங்க, let's discuss the solution in detail. Let's discuss the solution. Discuss about சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா டிஸ்கஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு? to talk about இருக்கு. ஓகே, we need to discuss your progress. We need to discuss about your progress. No. We need to discuss your progress. They discussed their vacation plans. அப்போ நீங்க about எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஸ்கஸ் அப்படின்ற வேர்ப் இருக்கு இல்லையா? அதை நான் ஆல்டர் பண்ணி நான் டாக் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணேன்னா I have to use about after the talk. Okay, let's talk about the solution in detail. Let's talk about. ஏன்னா டிஸ்கஸ் ஓட மீனிங் என்ன? டு டாக் அபவுட். அதுல அபவுட் இருக்கு. பட் டாக் அப்படின்னு சொல்லும்போது பேசுறது தான். எதை பத்தி அப்படின்ற அந்த எதை பற்றி அப்படிங்கிற வேர்டோட மீனிங்க்கு நீங்க அபவுட் கொடுக்கணும். அபவுட் தான் என்ன? அதை பற்றி அப்படின்ற மீனிங்கா கொடுக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி சொல்யூஷன். we need to talk about your progress. We need to talk about. அப்ப டாக் வந்தா அபவுட் வந்துடணும். டிஸ்கஸ் வரும்போது அபவுட் வரவே கூடாது. redundant. ஓகே,
they talked about their vacation plans. So புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போலாம். I will return back tomorrow. நீங்களும் சொல்றீங்க தானே? கமெண்ட் பண்ணுங்க. I will return back tomorrow. Return கூட நீங்க back யூஸ் பண்றீங்களா? Back is a preposition. இப்போ நம்ம return அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? Come back. ரிட்டர்னாலே அர்த்தம் கம் பேக், திரும்பி வருதல்னு அர்த்தம். அப்போ பேக்னால என்ன அர்த்தம்? திரும்ப வர்றது தானே. அப்போ இந்த ரிட்டர்ன் கூட பேக் ரிடண்டன்ட். ஓகே, ரிட்டர்ன் கூட பேக் ரிடண்டன்ட். I will return tomorrow. I will return tomorrow. நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லணும். வருவேன். I will return back tomorrowன்னு சொல்லவே கூடாது. ரிட்டனும் பேக்கும் சேம் மீனிங் தான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். I want to order for a pizza. I want to order for a pizza. கவனிக்கணும், ஆர்டர்ன்ற வேர்போட for அப்படின்ற ப்ரிப்போசிஷனை நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். கவனிங்க, ஆர்டருங்கிறதோட மீனிங் என்ன? ஒன்று நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஒரு விஷயத்த ஆர்டர் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்வஸ்ட் தான் பண்ணுவோம். இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரோட தமிழ் மீனிங் என்ன? க்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ நம்ம ஆர்டருக்குள்ளேயே அதுதான் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் இதுக்கு அப்படின்னு ஃபார் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஆர்டர் வரும்போது இங்கே ஃபார் வராது. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். I want to order for a pizza. இதில் நான் ஃபாரை மறைச்சிருங்க. அப்போது I want to order a pizza. I want to order a pizza. என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? ஆன்சர் என்ன இதோடது? பீஸா தான் ஆன்சர். அதனால நீங்க ஃபார் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ண வேணாம். அப்போ ஆர்டர் ஃபார் எங்க வரும் அப்படின்னு someone else. someone else யாருக்காக இதை நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது கவனிங்க, எதை ஆர்டர் பண்றேன்னு சொல்லும்போது நீங்க ஆர்டர் கூட ஃபார் சேர்க்க கூடாது. I want to order a pizza தான். இதுவே நான் யாருக்காக பீஸா ஆர்டர் பண்றேன் அப்படின்னு அந்த someone else சொல்லும்போது ஆர்டர் ஃபார் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். பாருங்க, I need to order for my boss. I need to order for my boss. என் பாஸுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணணும். He wants a chicken pizza. அவருக்கு சிக்கன் பீஸா வேணும். பாருங்க, he wants a chicken pizza. ஓகேவா? அப்போ ஆர்டருக்கு அடுத்து நீங்க ஆப்ஜெக்டை சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு அப்படியே நிப்பாட்டிக்கலாம், ஆப்ஜெக்டோட நிப்பாட்டலாம். பட் someone else யாருக்காக நான் ஆர்டர் பண்றேன்னு சொல்லும்போது நீங்க ஆர்டர் ஃபார் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, யூ கேன் ஆர்டர் a new phone for me. ஆர்டர் ஃபார். ஆர்டர் ஃபார். யூ கேன் ஆர்டர் a new phone. யூ கேன் ஆர்டர் a new phone for me. எனக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் யூஸ் பண்ணும்போது ஆர்டரோட ஃபார் யூஸ் பண்ண வேண்டாம். எப்போ டைரக்ட் ஆப்ஜெக்டை நீங்கள் கொண்டு வரும்போது. இல்லை நான் ஆர்டர் ஃபார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த someone else யாருக்காக நான் இதை ஆர்டர் பண்ணுறேங்கிற விஷயத்த நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அது கரெக்ட். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். He met with an accident. He met with an accident அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கவனிங்க, மெட் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல அவர் எதேர்ச்சியா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எதேர்ச்சியாக அவர் சந்தித்தார். அப்போ அவரும் அந்த ஆக்சிடென்ட்டும் இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம வித்தோட மீனிங் என்ன? இதுவும் அதுவும், இது உடன் அப்படின்னு தான் தமிழ்ல சொல்லுவோம் வித். அப்ப அதுவும் என்னத்தும் இங்க இவரும் இந்த ஆக்சிடென்ட்டும் மெர்ஜ் ஆனதை தான் சொல்லுது. ஸோ அப்ப நீங்க மெட் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் அகைன் வித் யூஸ் பண்றது ரிடண்டன்ட். ஓகே, மெட்டோட மீனிங்கே இங்க வித்துன்னு தான் வரும், சேர்ந்தது அப்படின்ற மாதிரி தான் வரும். சரிங்களா? ஸோ அப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? He met an accident. He met an accident அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. She asked to me a question. She asked to me a question அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். She answered to the question. She answered to the question. நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க கூட இப்படி பேசிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. She asked. இப்போ இந்த இடத்துல ask அப்படின்னா என்ன? askங்கிற வெர்பு இல்லையா? கேட்கறது அப்படிங்கிறது வெர்பு. answered அப்படின்னா ஆன்சர், பதில் சொல்லுதல் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், வேர்பு.
இல்லையா? ஸோ எப்பவுமே verb இருக்கு பார்த்தீங்களா? doesn't take to before an object. வேர்போட எப்பவுமே அதை தொடர்ந்து ஆப்ஜெக்ட் தான் வரும். உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தான் இது பேட்டர்ன். ஸோ வெர்பை தொடர்ந்து நீங்க ஆப்ஜெக்ட் தான் பிளேஸ் பண்ணணும், டு பிளேஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஷோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்போ? she asked me a question. she asked me a question அப்படின்னு தான் சொல்லும். she answered the question. she answered the question. மறுபடியும் இங்க to போட கூடாது. subject verb object, this is the pattern. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. let's discuss on the matter. நீங்கள் எப்படி பேசுறீங்களா? let's discuss on the matter. let's discuss on the matter அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல discuss அப்படிங்கிறது என்னது? verb. discuss என்ன? verb. நீங்க சிம்பிளா யோசிங்க. பேசும்போது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்டோட நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ரொபோஷனுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். டைரக்ட் சப்ஜெக்ட், டைரக்ட் யூ கேன் அப்ளை ஆப்ஜெக்ட், தென் ஆஃப்டர் அப்ளை த verb after object. Okay, so let's discuss on the matter. No, let's discuss the matter. Let's discuss the matter. Okay, thank you.